ஜெய்வாசவி இன்று 35வது ஸ்லோகம். பிரகத்சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்த சாமகம் மாசானாம் மார்கசீர்ஷோகசம் ருதுநாம் குசுமாகரக. மேலும் நான் சாமகானங்களில் பிரகத்சாமம், சந்தங்களில் காயத்ரி, மாசங்களில் மார்கழி, பருவங்களில் வசந்த காலம் நான். இசை நிறைந்தது சாமவேதம். சங்கரனும் நாராயணனும் சாமகான பிரியர்கள். சாமகானம் செய்து சிவனை ராவணன் மகிழ்வித்தான். அத்தகைய சாமவேதத்தில் பிரகசாமம் என்பது மிக சிறந்தது. இசையும் நுண்பொருளும் ஒன்று சேர்த்து அதை அங்கனம் பெரியதாகின்றன. சந்தம் என்பது செய்யுள் அமைப்பு அல்லது யாப்பிலக்கணம். வேதத்தில் அமைந்துள்ள பலவிதமான செய்யுள் வண்ணத்தில் காயத்ரி என்பது மிக முக்கியமானது. பல தெய்வங்களை பற்றிய புகழும் வணக்கமும் வேண்டுதலும் காயத்ரி சந்த வடிவமாக அமைந்திருக்கின்றன. நம் நாடெங்கும் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காயத்ரியை ஓதவும் ஜபம் செய்யவும் தியானிக்கவும் செய்கின்றனர். மார்கழி மாதத்தில் ஒரு மகிமை உண்டு. சூரியோதயத்துக்கு சற்று முன்புள்ள நேரம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது. ஆத்ம சாதனத்துக்கு அது சிறந்த வேலையாகும். மனிதர்களுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகிறது. தை மாதமாகிய உத்தராயண புண்ணிய காலம் அவர்களுக்கு சூரியோதயம். அதிலிருந்து உத்தராயணம் 6 மாதம் அவர்களுக்கு பகல். ஆடியிலிருந்து மார்கழி வரையில் தட்சிணாயனம் அவர்களுக்கு இரவு. அதில் மார்கழி மாதம் விடியற்காலம். தேவர்களது நாளில் பிரம்ம முகூர்த்தமாகிறது. அப்பொழுது செய்யும் தேவாராதனை, வந்தனை, வழிபாடு முதலின மனதை நன்கு பண்படுத்த வல்லவைகளாகும். இங்கனம் மார்கழி மாதம் புலனடக்கம், கடவுள் வழிபாடு ஆகியவைகளோடு முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கின்றபடியால் நாம் மார்கழி மாதம் என்கிறார் பகவான். ஹேமருது அல்லது பனிக்காலத்தில் மரங்களெல்லாம் பட்டு போகின்றன. வசந்த ருதுவில் அவைகள் திரும்பவும் தழைத்து புத்துயிர் பெறுகின்றன. அசேதனம் போன்று இருக்கும் ஸ்தாவரம், ஜங்கமம் ஆகியவரை வசந்த ருதுவில் சேதனம் செய்கின்றன. அந்த இளவேநீர் காலம் மனிதனிடத்துக்கும் புதியதொரு சக்தியையும் ஊக்கத்தையும் உண்டு பண்ணுகிறது. ஆதலால் இறைவன் தம்மை பருவங்களுள் இளவேநீர் பருவம் என்கிறார். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் வித்ராஜ்.